the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 6:44. அல்லேலூயா. இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்கலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஆமா, இழுக்கிற தன்னிடத்தில் இழுத்து கொள்ளும்படிதான் 2 சக்திகள் இந்த உலகத்தில் போராடுது. மக்களை, ஜனங்களை தன்னிடத்தில் இழுத்து கொள்ள 2 சக்திகள் வல்லமையாய் போராடி கொண்டிருக்கிறது. அது ஒன்று, தேவனாகிய கர்த்தர் தன்னை உண்டாக்கின ஜனங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். இன்னொன்று, பிசாசு மனுமக்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய காரியங்கள் தான் அதிகமாக இருக்கு. உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. தன் பக்கத்தில் இழுத்து கொள்ள அவன் துடியாய் துடிக்கிறான். நோவா காலத்தில் உலகத்தையே அழித்துட்டான். நோவா குடும்பத்தை தவிர மீது எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க பாரு, பாவம் செய்து. அப்போ பிசாசானவனும் ஜனங்களை இழுத்து கொள்ள துடியா துடிக்கிறான். அதை காட்டிலும் மேலாக ஆண்டவராகிய தேவன் அதிகமாக தன் பக்கம் இழுத்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறார். இந்த 2 பேரும், பிசாசும் தேவனும், எவ்வளவுதான் இழுத்து கொள்ள பிரயாசப்பட்டாலும் நடுவில் மனுஷன் இருக்கிறான் பாரு, அவன் தான் மிக முக்கியமானவன். என்னதான் தேவன் தன் பக்கம் இழுத்து கொள்ள விரும்பினாலும் மனுஷனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் தேவன் பக்கம் வரவே முடியாது. பிசாசின் பக்கம் விருப்பம் உள்ளவன் அதை பிசாசு டக்குன்னு சுலபமா அவனை இழுத்துருவான். பிசாசு சேம் அதே தான். தேவன் மேல உனக்கு விருப்பம் இருந்தா தேவன் உன்னை சுலபமா இழுத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆனா பரிதாபமான விஷயம் என்னன்னா, உலகம் ஃபுல்லா பிசாசினுடைய இச்சையின்படி செய்யதான் திரளான பேர் இருக்கிறாங்க. ஆனால் தான் உலகம் குட்டி நரகமா இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம யாரும் தேவனை தெரிந்து கொள்ளலையா? அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம். அதனால ஏதேன் தோட்டத்திலே இதை பார்க்குறோம். ஆதாம் ஏவாளும் பிசாசின் சாயலில் சிருஷ்டிக்கப்படல, தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசம் வச்சு ஜீவாத்மாவாகி ஜீவத்திற்கடியிலே வச்சிருந்தார். 2 பேரும் தேவனோடு சஞ்சரித்தாங்க. ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. அங்கே பிசாசு தன் பக்கம் இழுக்கும்படி ஏவாளை வஞ்சித்து தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை, அந்த கனியை புசிக்க வச்சு அவன் மூலமாக புருஷனும் கொடுத்து அவங்க 2 பேரையும் தன் பக்கம் இழுத்து கொண்டான் பிசாசு. தேவனாய கர்த்தர் சித்த சுயாதீனம் கொடுத்திருந்தார். அந்த கனியை பறிக்கும் போது இயேசு டப்பு நடிக்கல் பாரு கையை, ஏவால உனக்கு உரிமைக்குது, நீ விருப்பம் இருந்தால் என்னோடு வாழ்நாளெல்லாம் சஞ்சரிக்கலாம், விருப்பம் இல்லை நான் பிசாசு பக்கம் தான் போகணுன்னா பிசாசு பக்கமும் போகலாம். ஆனால் ஏவாள் பிசாசை தெரிந்து கொண்டாள். அப்போ உலகம் ஃபுல்லா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஏற்கனவே பிசாசு பக்கம் இழுத்துட்டான். உலகமே பொல்லாங்கன்னு கொள்ளுது. இப்போ தேவன் பக்கம் இழுக்கணும். அதுதான் திருச்சபை வச்சுக்கிறார். தேவன் ஒரு மனுஷனை எப்படி இழுக்கிறார்? நிறைய சம்பவங்களை பார்க்கணும். மத்திய மார்க்குக்கால நிறைய தனிப்பட்ட நபர்களை இயேசு சந்திக்கிறார். அவங்களெல்லாம் இழுக்கும்படி அவங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணணும். பாவத்தில்
பிறந்திருக்கிறான். அதுக்கு நிவர்த்தி பண்ணாமல் தேவன் பக்கம் இழுக்கவே முடியாது. அது சட்டப்படி அது இழுக்க முடியாது. ஏன்னா பிசாசின் பக்கம் போய் பிசாசின் காரியத்தில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். அந்த பரிகாரத்தை பண்ணும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, அவ்வளோதான். சகல பாவத்தை நீக்கிட்டாக்கா பரிசுத்த ஆவி தேவதூர்களாம் இழுத்து கொள்வார். ஆமாம், சகல பாவத்தை நீக்கிறதுக்கு இயேசு தன்னையே கொடுக்கணும். அவனுக்கு கஷ்டமா சுலபமா? அதனால நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யலாம். நேற்று பாஸ்டர் கேட்டார், யார் யார் என்னென்ன ஆகலாம் அப்படிங்கிறதா. ஒருத்தர் யோவான் நான் ஊழிக்காரன் ஆக போகிறேன், மீதி பேரெல்லாம் போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும். அவங்க தப்பு ஒன்றும் இல்லை. போலீஸ் ஆகி என்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி கூட ஆத்துமாதாயம் செய்யலாம். ஆத்துமாதாயம் செய்யணும்னா முழு நேரம் ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்டா நீ ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. சுலபமாக ஆத்துமாதாயம் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? பிசாசு ஒரு ஆத்துமாதாயம் தான் பண்ணுறான். அவன் தன்னையே கொடுக்குறான், பாவத்தையும் மரத்தையே கொடுத்து ஒரு ஆத்மாவை பாதாள ராஜ்யத்துக்கு தகுதி பெற்றுறான். இயேசு தன் ஜீவனையே கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கையை தட்டு. அல்லேலூயா. சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ கேட்க முடியாது. இந்த மாதிரி உபதேசம் எல்லாம் ஆத்துமாதாயம் அது ரொம்ப கஷ்டங்க. என்னவோ பிசாசு என்னவோ பெரியவன் மாதிரி, இயேசு என்னவோ கையால் ஆகாத மாதிரி. இயேசு தான் ரொம்ப சுலபமானவன். அல்லேலூயா. பிசாசு தான் ரொம்ப கடினமானவன். ஏன் பிசாசு காரியத்தை சுலபம்னு சொல்றாங்கன்னா, பிசாசு காரியத்தை ரொம்ப யுகாயுகமாக செய்துக்கிறாங்க. இயேசு ஏன் ரொம்ப கடினம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்கன்னா, இயேசு மாதிரி வாழ முடியல, வாழையில யாரும். அதனால இயேசுனாவே ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் முடியாது, ரொம்ப முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. ஆனால் உண்மைக்கு பார்த்தா என் நுகம் மெதுவாழும், என் சுமை இலகுவாக இருக்குதுன்றார். சீசர்களை பார்த்து என் பின்னே வார், மீனவர்களை பார்த்து மீன் பிடிக்க, என் பின்னே வார்கள் உங்களை மனுஷர்கள் பிடிக்கிறவளை ஆக்குவேண்டார். மனுஷனை பிடிச்சிடணும், அதுக்காக மீட்கும் பொருளை கொடுக்கணும். மீட்கும் பொருளை கொடுத்து ஒரு ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ணிடலாம். அல்லேலூயா. ஆமாம், இயேசு ஒரு மீட்கும் பொருள் அவர்கிட்ட இருக்குது. மீட்கும் பொருள் என்னவோ நினைக்காத, ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். பிசாசு எப்படி மீட்டு எடுக்கிறான்? பாவம், மரணம், அது கெட்ட மீட்பு. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாதாளத்துக்கு மீட்டுக்கு போயிடுறான், ஆட்டோமேட்டிக் கூட்டு போயிடறான். இயேசு தேவி நீதி ஊழியது. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசுக்கு எந்த வழியில் ஈர்த்து கொள்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், ஆமாம், பிதாவாகிய தேவன் இழுத்து கொள்றதுக்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி. இயேசு கொடுக்காம பிதாவாகிய தேவன் பிசாசுக்கு இந்த ஆத்மாவை இழுக்க முடியாது. இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு தான் சகல பாவத்தை பிசாசின் தலையெல்லாம் நசுக்குகிறவர். பிசாசுங்கிற அழிக்கும்படியே மனுஷகுமார் வெளிப்பட்டார். அந்த இயேசுவே இல்லாமல் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அது முடியாத காரியம். பிசாசின் காரியத்தை தான் நீ பெற முடியும். அதுதான் இயேசு மீட்பரா வந்தார். அப்போ இயேசு தலோட ஜனங்கள் அவருக்கு பின்னே போனாங்க. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக இயேசு வாழ்ந்த காலத்தில் எங்கே போனாலும் ஒரு திரளோட கூட்டம் அவர் சூழ்ந்து கொண்டு இருந்தது. ஈமிக்கிற மாதிரி இருந்தாங்க. இயேசு ஒரு மீட்பர், ஜீவ சரணம், ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே ஜனங்கள்லாம் அப்படியே ஈமிக்கிற மாதிரி இயேசு கிட்ட வந்துடுறாங்க. பிசாசெல்லாம் ஓடிடுறான், அசுத்தாவியெல்லாம் ஓடிது. நீ கூட அந்த மாதிரி மாறலாம், நல்லா மெச்சூர்ட் ஆகணும். அந்த மாதிரி மாறாத போது நீ ஒரு காரியத்தை செய்கிறோம், நிறையாவே நன்மத்தேம காரியத்தை எங்கே போனாலும் காட்டிகிட்டே இருப்பேன். சுயநீதி அநீதியை உனக்கும் காட்டுவேன். தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு தந்திரமாக உன்னை வச்சே உன்னை பாவத்தை சாப்பிட்டு நீ போய் மற்றவங்க பாவ சாப்பிட்டு காட்டி ஒரு நெகட்டிவ் உலகம் ஃபுல்லாக நடக்குது. அதை காட்டில் இயேசுவுக்கு சாட்சியாய், இயேசுவுக்கு ஊழிய செய்யும்படி இயேசு சரீர ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டுனா எங்கே போனாலும் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலாம். அல்லேலூயா. எப்படி ஆதாயம் பண்ணணும்? இயேசுவை தந்துருளி. இயேசுனா வெத்தி, இயேசு சுவாமட்ட வாக்கு தத்தத்தை தரணும்.
இயேசு தராத போது என்னத்தை தர? பிசாசை தந்துள்ளி. இவ்வளவாய் மனுஷனை பகைக்கிறாய், உன் குடும்பத்தையே பகைக்கிறாய், சமுதாயத்தை நீ பகைக்கிறாய், பாவத்தை மரணத்தை தருகிறாய், தேவனுக்கு தருகிறாய், உலகத்துக்கு தருகிறாய். நீ இருளாய் இருக்க, பூமிக்கு ஒளியா இல்லை, ஜீவ ஒளியா இல்லை, இருளாய் இருக்கிறாய். உனக்கே நீ இருள், குடும்பத்துக்கும் நீ இருளா இருக்க, சமுதாயத்துக்கும் இருளா இருக்கிற. அப்படியே நெகட்டிவ் நடக்குது பாருங்க. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு மூடு உலகத்து கொடுத்தா உனக்கே நீ ஆசீர்வாதம். இருக்கிற இடத்துலயும் ஆசீர்வாதம், போற இடத்துலயும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இதுல 37வது வருஷம் படிக்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே, ஆமா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு இடத்துல வரும்போது வேண்டாம் சொல்ல மாட்டார். எப்படி வருவ இயேசு கிட்ட? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசு வந்துட்ட பிறகு இயேசு தான் தேவனுக்கு முழு உலகத்தை காட்டணும். இயேசு கிட்டையும் வந்துருவாங்க, ஆனா பிசாசு வேலையா பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேலைக்கு ஆகாது. இயேசு கிட்ட வந்துட்டா இயேசுவை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும். பிசாசு கிட்ட போனா பிசாசை தேவனுக்கு முழு உலகத்தை காட்டும். அரைகுறையுமா இருக்கக்கூடாது. இயேசுவிடத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து அந்த நாளிலிருந்து நீ இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டாய். இயேசுனா சாதாரண காரியம் கிடையாது. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவி நீதி முடித்தெய்தல். தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து தான் பாருங்க. ஆத்மா இன்பகரமாக இருக்கும், கான்ஃபிடன்ஸும் தைரியமாக இருக்கும். அது நல்லா மெச்சூர்ட் ஆகணும். ஆமாம், எதை கண்டும் பயப்பட மாட்டேன். கடவுளோட தேவனுடைய உதவி பண்ணுகிற கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும். இயேசுவின் இடத்தில் வராத ஒரு ஆதாமுக்குள் பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில், அந்த பாவத்தை தேவனுக்கும் காட்டுவான், உலகத்துக்கும் காட்டுவான். பிசாசு வந்து திருடுவான், அழிப்பான். எக்ஸைட்மெண்ட்ன்றாங்களே, ஒரு என்ன த்ரில்லிங்காக இருக்காது லைஃபே. என்னவோ வேண்டாம் வெறுப்பாக தான் இருக்கும். நிறைய பேர் பணம் காசு எல்லாம் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது. என்னத்தை ஒன்றுமே அப்படியே ஒரு வெறுமையாக்குறாங்க கிறிஸ்து இல்லாதவங்க. நீ ஒன்றுமே இல்லைன்னா கூட கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு இருந்துச்சுன்னா ரசனையாக இருக்கும், வாழ்க்கை தைரியமாக இருக்கும். எந்த நிலையில் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். தாவீது என்ன பண்ண? கர்த்தரை நான் எக்காலத்தில் அவன் துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஆடுதான் மேய்ச்சிக்கிறான், வனாந்தத்தில் தான் இருக்கான், இலக்குடையில் வனாந்தத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் பாரு, கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர், தேவனுக்கு முழு உலகத்துக்கு. சில பேர் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னுவாங்க, மனுஷங்கிட்ட அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அது செட் ஆகாது. மதம் அதுக்கு பேர். கர்த்தர்னா தேவன், மனுஷன் கிறிஸ்துவை கொடுப்பது. அவன் இருக்கிற மாதிரி இருப்பானா? வர வர விருத்தி அடைகிறான். தாவீது வர வர விருத்தி அடைகிறான். கட்சியில் கோலியாத்துக்கு முன்னால் கூட போகிறான். ஏன் கோலியாத்தை பார்த்ததுமே பைபிள? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போகிறான். கர்த்தரை கொடுக்குறன்றான் கோலியாத்துக்கு. மற்றவெல்லாம் ஏன் கோலியாத்து பார்த்தா பயந்து போடுறான்? ஜனங்களுக்கு கர்த்தரை கொடுத்து பழக்கமே இல்லை. கர்த்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா கோலியாத்து அழிஞ்சானே. அல்லேலூயா. அதனால கர்த்தரை, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், தேவனுக்கும் செலுத்துங்கள், உலகத்துக்கும் செலுத்துங்கள். நீ ஒரு வித்தியாசமான ஆளாக தான் இருப்பீங்க. கர்த்தரை செலுத்தாத ஒரு மனுஷன் பிசாசை ஆட்டோமேட்டிக்காக செலுத்துவான். வேலை ஸ்தலம், படிக்கிற காரியம் எல்லாமே ஒரு விருப்பாக இருக்கும், வேண்டாம் விருப்பாக இருக்கும். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். நல்லா வசதியாக இருக்கிறான், பேர் புகையெல்லாம் கொடுக்குது, பணம் காசெல்லாம் எக்கச்சக்கமாகுது, வாழ்க்கை ரசனையாக இல்லை, உலகம் அவனுக்கு சமாதானத்துக்கு முடியல, பல பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகிறான்னு பார்க்குறோம். அதனால் இந்த சத்தியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க. அப்போது ஒருவன் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், மனிதனை இழுத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு மனுஷனை இழுக்கிறது மட்டும் கிடையாது. சகல ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, வீடு மட தோப்பு தொடர்பு எல்லாத்தையும் நீ இழுத்து கொள்ளலாம். இயேசு வைத்து, இயேசுவை வைத்து ஒரு ஆத்மாவை, ஒரு மனிதனை எப்படி இழுத்து கொள்கிறாயோ
அதுபோல சுகம், பலம், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கலாம். இயேசு கிறிஸ்து ஜீவன் தேவன் தனக்கு கொடுக்குறா. எப்படி பிசாசை தேவன் தனக்கு கொடுத்தா? பாவம் மட்டும் கிடையாது, வியாதி இருக்கிறான், சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தை அப்படியே வண்டி வண்டியாக வந்துகிட்டே இருக்கும். பிசாசை தேவன் தனக்கு கொடுத்தா என்ன கெட்ட கெட்ட காரியங்களெல்லாம் ஈர்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும், ஒரே போராட்டமாக இருக்கும். கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, கட்லிச்சு அப்படியே வண்டி வண்டியாக பின்னாடி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதே மாதிரி இயேசுவை தேவன் தனக்கு, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா உங்கள் குடும்பத்தாரை ஆதாயப்படுத்தலாம். சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே பின்னாடி வண்டி வண்டியாக வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்குவாங்க. ரெண்டு சக்தி நமக்கு விரோதமாக இருக்குது. ஒன்று ஆதாம் வழியாக வந்து பாவம் செய்து தேவ பகுவிட்டதுனால இந்த பிசாசு எப்படியாவது இயேசு பக்கமே போவாத, நம்ம பக்கமே வச்சு பாவத்தில் மரத்தில் வச்சுட்டே இருந்து அப்படியே பாதாளத்தில் போகிறதுக்கு அவ்வளோ தீவிரமாக இருக்கிறான் பாரு பிசாசு. அவனுக்கு ஏன் எப்படின்னு தெரியல, மனுக்குலத்தே பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ தீவிரம் ஆதாம் காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் செயல்படுறான். அதனால தான் இயேசுவை சிலுவையில் இயேசு ஜீவரத்தத்தை கொடுத்து பாவத்தெல்லாம் நீக்கி தன் பக்கம் இழுக்கும்படி தேவன் இந்த உலகத்தில் உலாவறார். அல்லேலூயா. ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 2000 வருஷம் ஆகி உலகம் இயேசு பக்கம் வரல? மேக்சிமம் மெஜாரிட்டி ஏன் பிசாசு பக்கம்னா மனுஷனுக்கு சித்த சுயாதனம் கொடுத்துக்கிறார். அவர் வலுக்கட்டாயமாக ஒன்று வந்து பலவந்தம் பண்ண மாட்டார். சத்தியத்தை பிரசாரம் பண்ணும்போது நீ விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் மத்திய மார்புகாழ்வாழ்ல சில பேர் அவரே வாலண்டியாக சந்திக்கிறார். லேகோன்ற ஒரு மனுஷனுக்கு 2000 பிசாசு அவனை இழுத்து போய் கல்லறை தோட்டத்தில் வச்சு நிர்வாணமாக்கி அவனை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நிர்வாணமாக்கி அந்த மனுஷனை இயேசுவே தேடி போறார் பாருங்க. ஒரு வைராகி தான். ஒரு பிசாசு ஒரு மனுஷன் 2000 பிசாசு பிடிச்சி இப்படி அகோரம் பண்ணுனா நான் யாருன்னு காட்டுறதுக்கு தான் அவனை வாலண்டியாக போறார். போய் என்ன பண்ணாரு? தன் பக்கம் ஏத்துக்கினாரா இல்லையா? ஏத்துக்கினாரா? என்ன பண்ணாரு? எப்படி ஏத்தாரு? அப்படியே மலையை நோண்டி எழுப்பிச்சாரா? இயேசு ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு சகல பாவம் என்னது? சகல பிசாசு 2000 பிசாசு துரத்திட்டு பசுத்தாய் இறங்கிட்டாரு. அதுக்கு தன் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். சாதாரணமாக கொடுக்க கொஞ்ச நேரத்தில் 2000 பிசாசு போயிடுச்சு. அதுக்கு முன்ன அவனை என்ன பண்ணாங்க? சங்கிலி கட்டி பார்த்தாங்களாம், கயிறு கட்டி பார்த்தாங்களாம், இன்ஜெக்ஷன் பண்ணி பார்க்கறது, சைக்காட்ரிஸ்டிக்கு போகிறது, என்னென்னோ பண்ணி பார்த்துக்கிறான். மனுஷனால் ஒன்றும் என்ன சங்கிலி கடை நெருப்பு பட்டு 100 போல் வச்சிடணும். அவ்வளோ பிசாசுக்குது. ஏசு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணல. ஏசு பரம வைத்திய. அதனால் ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி லேகோன்னா லேகோனே உங்கள் குடும்பத்திலே லேகோன் மாதிரி இருப்பாங்க. ஒரு குடிகார தகப்பன், ஒரு பொல்லாத மனுஷன், எல்லா பிசாசுகள் சிக்கி தவிர்த்து ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எங்கள் அப்பா பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது பசுத்தாய் பலமாக இறங்கிச்சுன்னா சொஸ்த புத்தி உண்டாயிச்சான் அந்த லேகோன் பிசாசு. சொஸ்த புத்தினால இலைப்பாருங்க தெளிந்த புத்தி பசுத்தாய் அவன் மேலே இறங்குதுமே 2000 பிசாசு பிடிச்சிங்க மைண்ட் எப்படி இருந்திருக்கான்? அபோரமாக இருந்திருக்கும். அப்படியே இந்த கடல் அலை மாதிரி காரு மாறாக இருந்திருக்கும். பிசாசு அப்படியே சூழ்ந்து கிடக்குறான். சில பேர் அப்படியெல்லாம் இருந்தால் அதனால ட்ரெஸ்ஸு போடுறானா இல்லான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஏசு கிறிஸ்து சரீரம் தேவி நீதிட்டு ஒழித்ததல் ஏசு கிறிஸ்து ஆமண்டவா எங்கள் அப்பா பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கும்போது பரிசுத்தாய் வந்து இறங்கிச்சுன்னா ஆள் குவைக்கன்னு ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால நம்மளும் குவைக்கன்னு ஆகிடும். எப்போ பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், இருதயத்தில் நெருங்கி பொல்லாத சிந்தனைகள், அசுத்தாவி எல்லாம் வருது பாரு, வண்டி வண்டியே வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணனாக்கா இயேசு கிறிஸ்து சரீரம் அளவற்ற அன்பு, கிருபை, தயவு, தேவநீதி, உழித்தேதல், தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இப்படி ஒரு எதிர் நீச்சல் போடணும். நீங்கள் எதிர் நீச்சல் போடாமல் அப்படியே இருந்து பாருங்கள். அப்படியே சோகத்தில் பயத்தில் இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி எதிர்காலம் இப்படி ஆகிடும். யார் எனக்கு உதவ மாட்டாங்க, எனக்கு படிப்பு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பிசாசு இதே நடித்து கட்சியில் அப்படி தான் ஆகும். அப்படியெல்லாம் மனது எண்ணம் வரும்போது ஸ்டாப். ஏசு என்னை ரட்சித்திருக்கிறார்,
நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து என்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ற பிசாசு இப்போ ஜீவ விசக்கனி நான் புசிக்கிறேன். அந்த ஜீவில் தேவநீதி உயிர் பரலோகமானது ஸ்ட்ரகல் அது எல்லாமே இருக்குது. அதை என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு சொன்னால் போதும். கான்ஃபிடன்ஸ் தைரியம் வரும். தேவதூர் பசுத்தாவினை கண்டிப்பாக காப்பாற்றியே தருவார். அல்லேலூயா. அதனால செத்த மீன் போகிற மாதிரியே நீங்கள் போகக்கூடாது. ஸ்டாப். இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்குறேன். சபிக்குள் ஆசை பகைக்குள் சத்துக்களை சிநேகிக்கிற இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது சூழ்நிலையே மாறிடும். கடைசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மாறினார். பாவமும் மரணமும் வியாதியும் தரித்திரம் சிலுவையில் வந்தது. ஒரு மாடல் காட்டுறார் பாருங்க. அவர் எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவை 3ஆம் நாள் இழுத்துக்கிட்டாரு. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனை என்னிடத்தில். இப்ப பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசுவே பிசாசுகிட்ட போய் மாட்டிட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. பரலோகத்து வீட்டில் இருப்பவர் அன்னைக்கு ஒரு செய்தி கேட்டுவேன். பரலோகத்து வீட்டில் இருப்பவர் நகைப்பாராம். ஏசு சொந்த மகன் இயேசு சிலுவையில் போய் பாவிகளை ஒப்பத்திட்டு சிலுவையில் அறிகிறாங்க. சிறுசில் முள்படி சொல்றாங்க. அந்த கேடு அடைகிறாங்க. பரலோகத்து வீட்டில் இருப்பவர் எப்படி நினைப்பார்? இப்போ எங்கள் அப்பா இருக்கிறாரு ராமப்பா. நான் அவருக்கு மகன். என்ன ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து நான் எண்ணி அடிக்கிறாங்க. எங்கள் அப்பா பார்த்து நகைப்பாரா? எங்கள் அப்பா என்ன பண்ணார்? பார்த்துட்டு அடிச்சுன்னு வருவார். எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பையன் ஸ்கூல் பொண்ணு, எங்கள் ஊர் பொண்ணை வந்து இப்போ ஏதோ கேலி பண்ணிட்டானோ. அவன் ஒரு சாதாரண ஒரு தாய்ந்த குளத்தை சேர்ந்தவன். அந்த பொண்ணு உயர்ந்த குளம் அந்த ஊரில். ஏதோ வரும்போது ஏதோ கேலி பண்ணிட்டான்ட்டு அந்த பொண்ணு வந்து ஊரில் சொல்லிச்சு. நான் கண்ணால் பார்த்தேன். ஊர் ஜனமே அவங்க ஜனலை சேர்த்து அவனை அடிச்சாங்க. போகிற +2 தான் படிக்கிறான். அடி துணி எடுக்கிறாங்க, பதிக்கிறாங்க. நீ அப்படி இப்படின்னு அதை கண்ணால் கட்டு ரத்தம் கட்டு. அவங்க அப்பா வந்து காலில் வைக்கிறாரு, கீழே வைக்கிறாரு, கதறாரு. அவங்களும் எட்டு வதிக்கிறாங்க. ஒரு தகப்பு ஒரு மகன் செத்துட்டான் அந்த பையன். அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே உள்காயப்பட்டு பெரிய கேஸ் பேப்பர்லாம் பொட்டையே எடுத்து வந்துச்சு. எங்கள் ஊரில் கோந்தடி பார்த்தேன். அந்த மாதிரி தான் பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையில் அடி பின் எடுக்கிறாங்க. ரோமரில் யோதர்லாம் அடி இந்த பக்காடி அந்த பக்காடி சிலுவையில் அடி. இந்த பரலோக பிதா மாதிரி நம்ம செயல்படணும். எங்கள் அப்பா ராமேஸ்வரர் இருக்கிறார், வாத்தியர் தான். நான் வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் 4 பேர் ரவுடி பசங்க நல்லா அடிச்சு பின்னி அடிக்கும் போது எங்கள் அப்பா ஹஹா சிரிப்பாரா? கையில் காலில் வந்து அழிவார், கதறுவார். ஆனால் பிதாவாகிய தேவன் அவர் தான் வாலிட்ட பாவிகள் ஒப்படைக்கிறாரு. பரலோகத்து வீட்டு இருப்பவர் எப்படி நகைப்பாரு? ஜீவ ரத்தத்தை மகனுக்காக கொடுப்பார். அல்லேலூயா. பாவமும் மரணமும் சிலுவையில் அறியும் போது பிதாவாகிய தேவன் இமை போய்து கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கவே. அந்த நித்திய கிருபையை கொடுக்கணும். அடிக்கிறவனுக்கு, சபிக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, தூசிக்கிறவனுக்கு, பகைக்கிறவனுக்கு, பிசாசுகளுக்கு. சபிச்சிட்டு இருக்காது. பகைகளுக்கு சத்துக்களை செய்யக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். உன்னை கூட சிலுவையில் அறைவான். நீ வந்து பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வெறுப்பச்சுக்கிட்டு சண்டை போட்டால் நீ மீண்டு வர முடியாது. ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை தரார், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகம் கொடுத்தாரு. பிசாசின் தலையை நசுக்கினாரு. பாதாளத்திலிருந்து பரலோக பிதாவின் வரது பார்த்து பிதாவாகிய தேவன் இழுத்து கொண்டார். கையத்தை அல்லேலூயா. அப்ப என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வருவான். அப்ப இயேசுவை இழுத்து கொள்ளும்படி பாவிகள் கையில் ஒவ்வொரு பாவ சாபம் மன்ன வரும்போது அவனுக்காக நித்திய கிருபையின ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஈட்டு ஆதாம் முழு கொடுத்து மீட்கும் பொருளை கொடுத்து பாதாத்திலிருந்து மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். தரித்திரம் வியாதி எல்லா பிசாசுராஜ் இழுத்து கொண்டது போல இப்ப இயேசுவை மீட்டு கொண்டது போல உன்னையும் என்னையும் அதே மாதிரி மீட்டுக் கொள்கிறார். கையத்தட்ட அல்லேலூயா. இதுதான் சிலுவையிலே நடந்தது. அப்போ ஒவ்வொரு தகப்பன்மாரும் தம் பிள்ளைகளுக்காக மீட்கும் பொருளை பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுது கொடுத்தார். உன்னுடைய பிள்ளையை பிசாசின் ராஜ்யத்தில் இழுத்துக் கொள்ளலாம். உன்னுடைய மகளை, உன்னுடைய சகோதரி, உன்னுடைய தாய் தகப்பனை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உழுது கொடுத்தினா நீயும் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இழுத்துக் கொள்ளலாம். பிசாசை திறக்கலாம். சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திர வியாதியிலிருந்து எல்லாருக்கும் மீட்டுக் கொள்ளலாம். புரியுதா?
இப்படிதான் பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தரித்திர வியாதியாக்கப்பட்டு பரலோகத்தில் விட்டு இருப்பவர் எப்படி நகைப்பார்? ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுப்பாரு. ஈட்டியால சத்தத்தை கொடுத்தா அந்த ஈட்டிக்கு ஜீவ ரத்தம் போதுப்பாரு. ஈட்டி முனை கூர் வட்டிட்டு இருக்கும். அல்லேலூயா. சிரசில முள்முடி வச்சா முள்ளுல ஜீவ ரத்தம் முள்ளு சுக்கு தூரம் வண்டிவிடும். ஜீவ ரத்தம் கொடுத்தா இருப்பாருங்க. ஜீவ சரி, அதுக்குதான் ஜீவ வார்த்தையை பேசணும். சபிச்சாலும் நிதிச்சாலும் ஜீவ வார்த்தை ஜீவ சொல்றோம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவ உலகம் ஜீவ போனோம் எல்லாம் பிசாசு தலையை நசுக்கி போயிடுச்சு. முடிய நாள்ல அந்த மீட்கும் பொருளை கொடுத்து தான் உங்க தாய் தகப்பனை உங்களை பிதாவோடு கூட இழுத்து கொள்ள முடியும். அதனால ஜெபம் பண்ணுவோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. அந்த ஜீவ விருட்சத்துக்கு அடிதான் மீட்கும் பொருள். நீ நன்மத்தேம கடியில் போய் சிக்கி சிறைப்பட்டிருக்கிற பிசாசு கையில பரிகாரம் ஜீவ விருட்சத்துக்கு அடி. அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாமுக்கு முழுவதுக்கு ஒரு நாள் பாய்க்காம செலுத்து. பசுத்தாய்வது தேவதூர் வந்து உன்னை மீட்டுக் கொள்வார். காரியம் மாதுளாய் முடிந்தது. எஸ்தர் ராஜாத்து விருந்திலே திராட்சச பரிமாறப்படுகையில காரியம் மாதுளாய் யூத குலத்தையே காப்பாத்தினாப்பார். ஆமான் சத்துருகையிலிருந்து மீட்டு கொண்டார். ஜெபம் பசுத்த பிதாவே, இந்த அறிவான கர்த்தாவே, இந்த மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு மீட்கும் பொருளை கொடுத்து மீட்டுக் கொள்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யானவரி, எந்த மனுஷனும் ஆதாம் ஏவாள் வழியா பிறந்துக்கிறான். பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆடு, பெண்ணு, உழைந்தவன், தாய்ந்த, ஏழை, பணக்கார, உயர்ந்தவன், அரசியல் தலைவர், சிறிய, முதிய, வாழ்வு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று பிசாசுக்கு சிக்கி சிறைப்பட்டு இருக்கிறார். சிறைப்பட்டல விடுதலையாக்குவோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், என்னை அபிஷேகம் பண்ணி இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் அவர் என்னை அனுப்பினார் சொல்லப்படுகிறார். அதனால இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம் மீட்கும் பொருள். தேவநீதி ஊழித்ததில் என் பேர் சொல்லி, எங்கள் அம்மா பேர் சொல்லி, எங்கள் அப்பா பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைக்கு பேர் சொல்லி அவன் இலக்கத்துக்கு தான் பஸ் காட் ரத்தத்தை நிலைக்காட்டில் பூசும் போது சங்காரத்தோடு எகிப்து சிறைகளை பார்வோன்னு அடிமைத்தது. மோசே உப்பல சிசுவையில மீட்டு கொண்டு கானான் தேசத்துக்கு போகிறான். செங்கடல் பெரிய யோர்தான் எரியோ தரைமட்டமாவது. அதுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நிலைக்காலில் பூசுறாங்க. அந்த பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காகி பலியாகி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே. அதை நிலைக்கால்னா சிலுவை. தேவன் தனக்கு உலகத்து விடும்போது பார்வோன் அடிமை தடுத்தது, எகிப்தின் அடிமை தடுத்தது, செங்கடல் பிறந்து யோர்தான் எரியோ தரைமட்டம் பாலும் தேடுகோள் நல்ல பிசாலும் கானான் தேசம் கொண்டு போய் சேர்ந்தது போல மீட்கும் பொருளை கொடுக்குற கர்த்தாவே, எல்லாரையும் இழுத்து கொடுக்குற கர்த்தாவே, நீ உலகத்துக்கே ஒளியாயிருக்காய், பூமிக்கே உருவாயிருக்க, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கே நீ ஒளி, ஜீவ ஒளி. இல்லைன்னா நீ இருள். சோத்ரம். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஜனங்களை இழுக்கும்படி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை மீட்கும் பொருளை கொடுத்து குடும்பத்தாரை இழுத்து கொடுக்குற கர்த்தாவே, இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். எக்காலத்து ஜபம் பண்ணுகிற கர்த்தாவே, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, ஜீவ ஒளி, இயேசு சரியா இயேசு சாமட வாக்கு தத்துக்களை எங்கள் பேர் சொல்லி, எங்கள் பிள்ளைங்க பேர், எங்கள் எதிர்காலம் எல்லாம் இயேசு சரியா சாமட வாக்கு தேவத்தை வாதம் முழுவதுக்கு பாவம் வந்து முடியலாக கர்த்தாவே, என்னை அனுப்பின பிதா ஒரு இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை என்று வரமாட்டான்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, அப்படியே எல்லோரும் இழுத்து கொள்ளும்படி இடைவிடாமல் செபிக்கிற கர்த்தா, மீட்கும் பொருளை தேவத்திற்கு ஆதாரம் முழுத்து கொடுத்து விசுவாசத்தை இழுத்து கொள்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தையும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி என் போடு பசுநாமத்தை சொல்லி என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்ய சகல உபகாரம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியே உட்கார், அப்படியே உட்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரும் பகுதியில் சபை நடக்குது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் திருச்சி